ஹலோ, வணக்கம் நண்பர்களே. நான் மைவி3 பார்த்திங்கன்னா ஜாயின் பண்ணி ஒரு ஐடிக்குரிய என்னது ஃபுல்லாக அமௌண்ட்டை எடுக்கிறதா அந்த மாதிரி இருக்கு என் நிலமை. என்னென்னா, எங்கள் வீட்டில் 5 பேருக்கு 5 ஐடியை போட்டோம். ஸ்டார்டிங்லேயும் கம்பெனியில் வரல. இப்போ பார்த்தீங்கன்னா அது வருமா வராதா என்னன்னே எனக்கு தெரியல. மைவி3 பற்றி போட்டவங்களாம் வேறு என்னென்னமா போட்டுட்ருக்காங்க. கம்பெனியில் இப்போது ஒரு ஐடி போட்டாலே கடன் வாங்கி போட்டாலே கடனை கட்டி அடைக்கிறது பெரும்பாடாக இருக்கும். நாங்கள் 5 ஐடி போட்டிருக்கோம். 5 ஐடிக்குரிய கடன் எக்கச்சக்கமாகி மனுஷன் தற்கொலைக்கு போகிற மாதிரி ஆயிடுது. ஒன்றுமே நிம்மதி இல்லை. இந்த கடன் ஒன்று மைவி3 வருமா வராத என்னென்ன ஒன்றும் தெரில. காத்திருந்து நம்ம கூட கொஞ்சம் பாரமாகி உடம்பு நோய் தான் கொண்டு வருது. ப்ளீஸ் யாருக்காவது ஏதாவது தகவல் தெரிஞ்சால் சொல்லுங்கள். இந்த யூடியூப்பில் வேறு போடுறதுலாம் பார்த்திங்கன்னா நல்ல தகவல், ஒன்றும் உருப்படியான தகவல் இல்லை. பாதி இது ஆகாதது தான் இருக்குது. எதுவுமே ஆகிற மாதிரியே இல்லை. எம்டி சார் இருக்காரா இல்லையா, என்னது இல்லை எல்லா கம்பெனி மாதிரி ஏமாற்றிட்டு போகிறாங்களா என்னன்னே ஒரு கழுதையும் தெரில. ஏதாவது ஒன்று சொல்ல செய்யலாம். ரொம்ப நொந்து போயிட்டோம். கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அப்படின்னா கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு தெம்பு இல்லை. அதுக்கடுத்து வரும்னு ஒரு நம்பிக்கை, அது எவ்வளோ நாள் இருக்குன்னு தெரில அந்த நம்பிக்கை. இப்போ நம்பிக்கையும் அவங்க ரொம்ப குறைஞ்சி போச்சு. இந்த கடைசி ஊசலாடிக்கிட்டு இருக்கும் பாருங்கள், அது மாதிரி இருக்குது வாழ்க்கை. கடன் எக்கச்சக்க கடன் ஆயிடுச்சு. யாராவது வட்டியே எக்கச்சக்கமாக கட்டிக்கிட்டு இருக்க வேண்டியிருக்கு. யாராவது இந்த அசல் பணத்தை மட்டும் கொடுத்தா கூட அவங்களுக்கு அசலையாவது அடைச்சிடலாம்னு அந்த மாதிரி தோணுது. இதுதான் சில நேரத்தில் செத்து போயிடலாமான்னு தோணுது. சில நேரத்தில் நம்மளே தவறான எண்ணத்தை தோன்றுது. யார்கிட்டையாவது போய் பணத்தை பிடிங்கிட்டு வந்துடுவோமா, இல்லை நகையை பிடிங்கிட்டு வந்துடுமான்னு தோணும். அந்த எண்ணம் அது செய்ய மாட்டோம். அப்படிலாம் தோணுது. தவறான எண்ணத்தை கொண்டு வருது. இல்லைன்னா நம்ம செத்து போயிடுவோமான்னு தோணுது. இருக்கிறதே ஒரே பிள்ளை. இந்த மைவி3 என்னை அவ்வளோ கடனாக்கி அப்படியே இருக்கேன். ஒரு தகவலும் தெரிய மாட்டேங்குது. ஏதாவது தகவல் இருந்தால் நல்லாயிருக்கும். யாராவது தெரிஞ்சால் சொல்லுங்கள் ப்ளீஸ், தயவு செஞ்சு. வரும் வராதுன்னு சொன்னால் கூட நம்ம நாட்டுக்கு அடுத்ததை இது போகலாம். இந்த டெய்லி இந்த அரசியல் நியூஸுன்னு போட்டிருக்காங்க. இந்த சேனல்லாம் டெய்லி என்னத்தையாவது போட்டுக்கிட்டே இருக்காங்க. இந்த மாதிரி 4 சேனல் இருந்தால் விளங்கிடும். உள்ளதை உருப்படியாக போட்டால் கூட பரவாயில்ல. அந்த சேனல் நிறைய பேர் அப்படி தான் பண்ணுறாங்க. சரிங்க, வைக்கிறேன்.